திருமூலரின் திருமந்திர பேழைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சித்தர்களின் செம்மையான ஞானம் ஊற்றாக ஓடும் இந்த பயணத்தில் அயலும் புடையும் எம்மாதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை. முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கே பெயலும் மழை முகிர் பேர் நந்திதானே. அயலும் புடையும் எம்மாதியை நோக்கில் இறைவன் தூரத்தில் இல்லை. நாம் சுவாசிக்கும் காற்றிலும் நாம் பார்க்கும் உலகிலும் நம் இதய துடிப்பிலும் அவன் ஆதியாக விளங்குகிறான். இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்று இல்லை. அனைத்து சக்திகளுக்கும் மூலமானவன் ஒருவனே. அயலும் புடையும் எம்மாதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை. முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கே பெயலும் மழை முகிர் பேர் நந்தி தானே. முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கே நான் செய்கிறேன் என்பது மனித அகங்காரத்தின் ஓர் நிழல். சிந்திக்கும் சக்தியும் செயற்படும் வலிமையும் அதன் பலனும் அனைத்தும் இறைவன் அருளின் வெளிப்பாடே. பெயலும் மழை முகிர் பேர் நந்தி தானே. மேகம் மழையை பொழியும் போது யாரை தேர்ந்தெடுத்து பொழிய என்று கேட்காது. அருள்மழை பொழியும் சிவனும் அப்படித்தான். செய்பவன் நான் அல்ல, செயல் அவனது, பலனும் அவனது என்று உணர்ந்தால் அந்த உணர்வே ஞானத்தின் துவக்கம். திருமூலன் சொல்லும் திருமந்திர பாதை சிவஞான ஒளி தரும் சித்தர் மரபே. அருமறை தமிழொலி ஆருறும் வேளே அருள் நதி நெஞ்சமெங்கும் ஆழமாய் ஓடே. அயலும் புடையும் எம்மாதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாதும் ஒன்றில்லை. முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கே பெயலும் மழை முகிர் பேர் நந்தி தானே. அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் சிவமயம் உலகெல்லாம், சிவமயம் நெஞ்செல்லாம். திருமந்திர திருவருடே நம் உள்ளில் நித்தம் விழித்திருப்பதாக. திருமந்திர திருவருளே நம் உள்ளில் நித்தம் விழித்திருப்பதாக.